தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தது 2 பேர் என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். முரளிராஜா என்பவர் பொய்த் தகவலை பரப்பியதை அடுத்து இருவர் சேர்ந்து மலம் கலந்தது விசாரணையில் தெரியவந்திருப்பதாகவும் வாதம். வேங்கை வயல் வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகையில் வன்கொடுமை தடுப்பு பிரிவு பயன்படுத்தப்படவில்லை என்று மனுதாரர் தரப்பு வாதம். தமிழ்நாடு அரசின் அறிக்கைக்கு பதிலளிக்க அவகாசம் வழங்கி விசாரணையை மார்ச் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல். பவுல் அட்டாக் தொடர்பான முறையீட்டின் போது நாற்காலிகளை தூக்கி வீசிய எதிரணி வீராங்கனைகள். பஞ்சாபிலிருந்து தமிழக கபடி வீராங்கனைகளை பாதுகாப்பாக அழைத்து வர ஏற்பாடு. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி நியூஸ் 18க்கு தகவல். பஞ்சாபில் தமிழக வீராங்கனைகள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை மன்னிப்பு கடிதம் கேட்கிறது. அழகப்பா பல்கலைக்கழக பயிற்சியாளர் சுரேஷ் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு தகவல். குடியரசு தின விழா தேநீர் விருந்தில் பங்கேற்க விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆளுநர் அழைப்பு. திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்திருப்பதாக அறிவித்திருக்கும் நிலையில் அழைப்பு விடுத்த ஆளுநர் மாளிகை. கட்சி தொடங்கியதும் அடுத்த முதல்வர் என்று அனாதையாக பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பெயரை சொல்லி அங்கீகாரத்தை குறைக்க விரும்பவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று அனாதைய நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் எல்லாம் சொல்ல விரும்பல. காரணம், அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. திமுகவில் இணைந்த 8 மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட 2000 நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் கட்சி துண்டை அணிவித்து வரவேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாம் தமிழர் கட்சியினர் திமுகவில் இணைவதால் பலவீனமடைய மாட்டோம். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு சீமான் பேட்டி. ஒரு பெரிய ஆலமரத்தில் சில கிளைகளும் இலைகளை உதிர்ந்து விழுவது மரத்துக்கு வீழ்ச்சி இல்லை, வளர்ச்சி தான். இந்த கிளை முறிஞ்சா இன்னொரு கிளை வரும், பல இலைகள் உதிர்ந்தா புதிய தளிர்கள் வரும். இது தெரியாததான் என்ன ஒரு பெரிய ஆலம். சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் வெடிவிபத்தில் பெண் தொழிலாளி காயம். ரசாயன பொருட்களை எடுத்து சென்றபோது விபத்து ஏற்பட்டதாக தகவல். நெமிலி அருகே பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட இளைஞர் மரணத்திற்கு நீதி கேட்டு உறவினர்கள் போராட்டம். குற்றம் செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி உடலை வாங்க மறுத்து தர்ணா. கோடை காலத்தில் தமிழ்நாட்டில் மின் விநியோகம் சீராக இருக்கும். அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. திருப்பரங்குன்றம் மலையில் பிரியாணி சாப்பிடவில்லை என ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி விளக்கம். நிரூபித்தால் அண்ணாமலை பதவி விலகுவாரா என்றும் சவால். என்னை ஏற்க பிரபாகரனின் அண்ணன் மகன் யார் என்று சீமான் கேள்வி. பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் நியூஸ் 18க்கு கார்த்திக் மனோகரன் அளித்த பேட்டி தொடர்பாக பதில். அதனால அண்ணன், தம்பி, மாமச்சன், சித்தப்பன், பெரியப்பம்லாம் இங்க பிரச்சனை கிடையாது, இலக்கு தான். அதில் அவர் எந்த ஓரத்தில் இருக்காருங்கிறது தான். அதனால் அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. என்னை சுற்றி ஒரு உலகம் இருக்கு, அங்கே என் தம்பி தங்கச்சியை பார்த்துப்பாங்க. அதை கோடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 9 முக்கிய பிரமுகர்களிடம் தேவைப்பட்டால் விசாரணை. உதகை நீதிமன்றத்தில் சிபிசிஐடி புதிய மனு தாக்கல். வக்ஃபு சட்ட திருத்தம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் கோஷம் எழுப்பியதாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் 10 பேர் சஸ்பெண்ட். மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்த பாஜக முயற்சி செய்வதாக ஆராசா குற்றச்சாட்டு.
மீண்டும் புதிய உச்சம் தொட்ட தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 60,440 ரூபாய்க்கு விற்பனை. வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலந்தது 2 பேர் என்று காவல்துறை செய்திருக்கும் அறிக்கையில் மார்ச் 10ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் கிராமத்தில் நீர்த்தேக்க தொட்டியில் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மனித மலம் கலந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி ஸ்ரீராம் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தன. 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை மறுத்த தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் வழக்கு விசாரணை முடிந்துவிட்டதாக கூறினார். முரளிராஜா, சுதர்ஷன், முத்துகிருஷ்ணன் ஆகிய 3 எதிராக ஜனவரி 20ஆம் தேதி புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதாகவும் விவரித்தார். வேங்கை வயல் இறையூர் கிராமங்களை அடக்கிய முடுக்காடு ஊராட்சியின் தலைவராக இருந்த பத்மாமுத்தையா குடிநீர் தொட்டி ஆபரேட்டர் சண்முகத்தை பணிநீக்கம் செய்ததாகவும் அதற்கு காரணமாக கருதியே ஊராட்சி தலைவரின் கணவரை பழிவாங்க எண்ணியதும் விசாரணையில் தெரியவந்திருப்பதாக கூறினார். முதலில் குடிநீர் நாற்றம் வருவதாக முரளிராஜா என்பவர் பொய்த் தகவலை பரப்பியதாகவும் அதன் பிறகு குடிநீர் தொட்டி மீது ஏறி முத்துகிருஷ்ணன், சுதர்ஷன் ஆகியோர் மனித மலத்தை கலந்ததாகவும் கூறி கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கு பிற்பகலில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது குற்றப்பத்திரிகையில் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படவில்லை என்று மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டியது. அதற்கு பதிலளித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினர். குற்றப்பத்திரிகை மீது அதிருப்தி இருந்தால் கிழமை நீதிமன்றத்தை அணுகவும் என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் அரசு தரப்பில் தாக்கல் செய்த அறிக்கைக்கு மார்ச் 10ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேங்கை வயல் பிரச்சினை தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களே சம்பவத்திற்கு காரணம் என்பது சரியல்ல என்றும் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்திருக்கிறது. சிபிஐ விசாரணை தேவை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. வேங்கை வயல் பிரச்சினை தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பான வழக்கின் விசாரணை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களே சம்பவத்திற்கு காரணம் என்பது ஏற்புடையதாக இல்லை என்று கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூரு கூட்டுறவு வங்கியில் கொள்ளையடிக்கப்பட்டதில் 15 கிலோ தங்கம் நெல்லையில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி கர்நாடக மாநிலம் மங்களூரு கூட்டுறவு வங்கியில் பட்டப்பகலில் 19 கிலோ தங்கம் 11 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. நகை மற்றும் பணத்தை 3 பேர் மூட்டை கட்டிக் கொண்டு கொள்ளையடித்து சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியானது. இது தொடர்பாக கர்நாடக காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே பத்மநேரியைச் சேர்ந்த முருகாண்டி மற்றும் கல்லடைக்குறிச்சியைச் சேர்ந்த ஜோஷ்வா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் 2 கிலோ தங்கம், 2 லட்சம் ரூபாய் பணம், 3 நாட்டு துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டது. இந்நிலையில் முருகாண்டி வீட்டில் ஆய்வு மேற்கொண்ட மங்களூரு குற்றப்பிரிவு ஆய்வாளர் மகேஷ் பிரசாந்த், நாகராஜ் ஆகியோர் தலைமையிலான காவலர்கள் 15 கிலோ நகைகளை கைப்பற்றியிருக்கின்றனர். மேலும் முருகாண்டியின் தந்தை சண்முகநாதனையும் காவலர்கள் ரகசிய இடத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர்.